ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரம் தன் வழக்கத்தின்படியே சுறுசுறுப்புடன் சாலையில் தனது காலை உடற்பயிற்சி நடைய மேற்கொண்டிருந்தார் அந்த வேதாகம கல்லூரி மாணவர் பி. ராஜன் அவர்கள். நேரத்தை சிறிதும் வீணடிக்காத நல்ல பழக்கமுடைய ராஜா அப்பயிற்சி நேரத்திலும் ஜெப நிலையில் வேத வசனங்களை தியானம் செய்வார் அல்லது ஏதேனும் ராகத்தை முன்முடித்துக் கொண்டே செல்வார். இந்நேரத்தில் திடீரென புது ராகங்கள் அவருக்கு கிடைத்துவிடும். அப்புதிய ராகங்களை மறந்து விடாமல் மென்மையாய் பாடி வீடு சேர்ந்தவுடன் தனது டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து விடுவார். அந்த மனமகிழ்ச்சியின் நாள் அதிகால வேளையில் தெய்வ சிந்தையுடன் நடந்து கொண்டிருந்த அவரது உள்ளத்தில் ஒரு புதிய ராகம் ஒலித்தது. பின்னர் சென்னை தமிழ் மெதடிஸ்ட் ஆலய காலை ஆராதனையில் போதகரான அவரது சகோதரர் பாஸ்டர் G.S. மோகன் அவர்கள் அளித்த தேவ செய்தியை வழக்கம் போல கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசுவின் சிலுவை பாடுகளின் மத்தியில் அவரை கைவிட்டு பின்வாங்கி போன பேதுருவை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மும்முறை அன்பில் உறுதிப்படுத்தும் செய்தி அவரது உள்ளத்தில் காட்சியாக பதிந்தது. தன்னையே சீமோனுடன் ஒன்றுபடுத்தி ஆண்டவரின் அன்பின் அழைப்பை பற்றி சிந்திக்கலானார். செய்தியாளரை பற்றி விமர்சிக்காமல் அச்செய்தியின் மூலம் ஆண்டவர் தனக்கு தரும் வேத போதனைகளை அந்நாள் முழுவதும் அசை போடுவது ராஜனின் விருப்பமான பொழுதுபோக்காயிருந்தது. அந்த ஞாயிறன்று சிறப்பாக அச்செய்தியின் பின்னணியில் காலையில் உதித்த ராகமும் அவரது உள்ளத்தில் சேர்ந்தே ஒலிக்க இப்பாடலின் சரணங்கள் ஒவ்வொன்றாய் ராஜனின் குறிப்பேட்டில் உதிர்ந்தன. சரணங்கள் அனைத்தும் உருப்பெற்று முடிந்த பின்னும் ராஜனின் உள்ளத்தில் அப்பாடல் நிறைவு பெற்ற திருப்தி இல்லை. சீமோனுடன் தன்னை ஒப்பிட்டு தியானித்த அவர் ஆண்டவரது அன்பின் அழைப்புக்கு தனது பதிலாக உம்மை நேசிக்கின்றேன், நான் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ என்று எழுதி முடித்தார். இவ்வாறு இப்பாடலும் அந்த ராகமும் ஒரே நாளில் இணைந்து நிறைவு பெற்றது. இப்பாடலை இயற்றிய ராஜன் அவர்களின் தந்தை பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஒரு தெலுங்கு பிராமணராயிருந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்த அவர் சென்னையை சேர்ந்த கிறிஸ்தவ பெண்ணாகிய நேசமணி அம்மாளை மணப்பதற்காக ஒரு கிறிஸ்தவரானார். இவர்களுக்கு மகனாக ராஜன் 30/6/1933 பிறந்தார். ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரி புதுமுக வகுப்பு வரை சென்னையிலே படித்தார். இப்பின்னணியில் வளர்ந்த ராஜனுக்கு தன் இளம் வயதில் கிறிஸ்தவ வாசனை இல்லை என்றால் அது மிகையாகாது. ஆலயத்திற்கும் அவர் சென்றதில்லை. ஒரு முறை 1948 சகோதரர் பக்த சிங் நடத்திய நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்ள வாலிபனான ராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அன்று ஆண்டவரின் அன்பை அறிந்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் சில நாட்களில் பின்வாங்கி போனார். 1952 இந்திய விமானப்படையில் சேர்ந்த ராஜன் 10 ஆண்டுகள் இந்தியாவின் பல பிராந்தியங்களில் பணிபுரிந்தார். 6/5/1960 அன்று ஆனி ரீட்டா என்ற பாலர் கல்வி பயிற்சி பெற்ற ஆசிரியரை மணர்ந்தார். பின்னர் 1962 விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்று சென்னையில் உள்ள சிம்சன் கம்பெனியின் பாதுகாப்பு துறையில் வேலைக்கு அமர்ந்தார் ராஜன். 19/3/1967 குருத்தோலை ஞாயிறன்று ராஜன் திடீரென தாங்க முடியாத வயிற்று வலியுடன் சென்னை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் சோதித்து குடலில் பக்கவாதம் என நிச்சயித்து இன்னும் 6 மணி நேரத்தில் அவர் மரித்து விடுவார் என்று கூறிவிட்டனர். உடனே அவரது பெற்றோர் சகோதரர் பக்த சிங் இம்மானுவேல் மெதடிஸ்ட் ஆலய அந்நாள் போதகர் சாம் கமலேசன் போன்ற பல தேவ ஊழியர்களின் ஜெப உதவியை நாடினார். அந்த நாளின் ஆலய மாலை ஆராதனை போதகர் சாம் கமலேசன் ராஜனுக்காக சிறப்பு ஜெபத்தை திருச்சபையாருடன் நடத்தினார். டாக்டர்கள் ராஜனுக்கு அறுவை சிகிச்சை அளித்து காப்பாற்ற எண்ணி அதற்கான ஆயத்தங்களை செய்தனர். ஆயத்த பரிசோதனைகளில் ராஜனின் உடல்நிலை சற்று முன்னேறி வருவதை கண்டனர். எனவே வலியை குறைக்கும் மருந்துகளை மட்டும் கொடுத்து சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தனர். பின்னர் ராஜன் படிப்படியாக சுகம் பெற்று வருவதை பார்த்து அறுவை சிகிச்சை வேண்டாம் என விலக்கினர். மறுநாள் காலை நல்ல சுகத்துடன் விழித்த ராஜனிடம் அவரது தந்தை முந்தின தினத்தில் ஜெபத்தின் மூலம் தேவன் ராஜனின் வாழ்வில் செய்த அற்புதத்தை விவரித்து சொன்னார்.
அதை கேட்ட ராஜன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரின் ஊழியத்தில் முழு நேர பணியாளனாக மாற விரும்பினார். எனினும் குடும்பமாக அத்தீர்மானத்தை செயல்படுத்த 7 ஆண்டுகள் அவர் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அந்த நாட்களை வீணடிக்காமல் சிறுவர் ஊழியங்களிலும் நற்செய்தி பணியிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். 1974ஆம் ஆண்டு ராஜன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இறையியல் பட்டப்படிப்பை மேற்கொள்ள சென்னை இந்திய வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு அவர் படித்துக் கொண்டிருந்த ஆண்டுகளில்தான் முதல் முறையாக பாடல்கள் இயற்ற ஆரம்பித்தார். அந்நாட்களில் ராஜன் அக்கல்லூரி இன்னிசை குழுவின் முதன்மை பாடகராக விளங்கினார். ராஜன் இப்பாடலை இயற்றியவுடன் தன் மனைவியிடம் பாடி காண்பித்தார். அவருக்கும் இது பிடித்திருந்தது. பின்னர் தமிழ் மெதடிஸ்ட் ஆலயத்தில் தனி பாடலாக பாடினார். ஆண்டவரின் அன்பு கேள்விக்கு பதிலளிப்பது போல இப்பாடலின் கடைசி 4 வரிகள் அழகாக அமைந்திருப்பது இப்பாடலை பாடுகிறவர்களையும் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அவரை நேசித்து அவருக்காய் வாழ தூண்டுகிறதல்லவா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா
நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாம